இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. 119 சங்கீதம் 165 வசனம். முதலாம் உலகப் போரில் ஒரு வீரன் போருக்கு செல்லும் நேரத்தில் அந்த வீரனின் தாய் தன் மகனிடம் கையில் பைபிளை எடுத்துக்கொண்டு செல்லும்படி கூறினார். ஆனால் அந்த வீரனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அதனால் அந்த வீரர் மறுத்துள்ளார். ஆனால் அந்த தாய் மிகவும் கட்டாயப்படுத்தியதால் வேறு வழியின்றி பைபிளை எடுத்துக்கொண்டு சென்றார். அந்த நாள் யுத்தத்தின் போது அவர் மீது ஒரு துப்பாக்கி குண்டு பட்டுள்ளது. கீழே விழுந்த வீரன் எழுந்து, என்ன ஒரு வலியும் இல்லையே என ஆச்சரியத்துடன் பார்த்தால் குண்டு அவர் சட்டைக்குள் வைத்திருந்த பைபிளின் மீது பட்டுள்ளது. அந்த பைபிளின் கடைசி பக்கத்தில் தான் குண்டு போகாமல் இருந்துள்ளது. மீதி பக்கங்கள் அனைத்திலும் குண்டு பாய்ந்திருந்தது. அன்று மட்டும் அவர் பைபிளை எடுத்துச் செல்லாமல் இருந்திருந்தால் அவர் மரித்து போயிருப்பார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஒரு தாயின் ஜெபமும் கரிசனையும் அந்த மகனை காப்பாற்றினது. நம் எல்லா சோதனை நேரங்களிலும் வேத வசனத்தில் விசுவாசம் வைக்கும் போது நம் சரீர பிரகாரமான எல்லா தீங்குகளில் இருந்தும் தேவன் நம்மை பாதுகாப்பது உறுதி. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என வேதம் கூறுகிறது. வேதாகம காலங்களில் வனாந்திரத்தில் சில சமயம் கோபுரங்கள் அடையாளமாக கட்டப்பட்டன. ஆகையால் பாதுகாப்பிற்காக அக்கோபுரத்திற்கு ஓட வேண்டியது ஆபத்தில் மாட்டிக்கொண்டவரின் பொறுப்பாக இருந்தது. அதை போலவே கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி ஒளிந்து கொண்டால் சுகமாயிருக்கலாம். பிரியமானவர்களே, வேத புத்தகத்தின் பேப்பர் ஒரு வீரனை குண்டு துளைக்காமல் பாதுகாக்கும் என்றால் அவ்வேதாகமத்தின் வார்த்தைகள் அதைவிட வல்லமை நிறைந்தது. இன்றைய நாட்களில் வேதத்தை சுமக்க வெட்கப்பட்டு மொபைல் போனை ஆலயத்திற்கு அநேகர் எடுத்து வருகின்றனர். மொபைலில் வேதத்தை வாசிக்கின்றனர். ஆனால் அவற்றில் இடையிடையே வரும் கால் நம் ஒரு மனதை தடை செய்யும். எனவே வேதத்தை ஆலயத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்வோம். தேவனோடு பேச, தேவனுடைய பிரசன்னத்தை உணர ஆலயத்துக்கு செல்லும் போது மொபைல் தேவ பிரசன்னத்துக்கு தடையாயிருக்கும் என்பதை புரிந்து கொள்வோம். பொக்கிஷம் போன்ற வேத வசனங்களை நம்முடைய கையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதன் அருமையை நம்மில் அநேகர் உணர்வதில்லை. அநேகரால் வேதாகமம் அசட்டை பண்ணப்படுகிறது. நம்முடைய கரத்திலும் வீடுகளிலும் வேதம் இருந்த போதிலும் அதனை வாசித்து தியானித்து பயனடைபவர்கள் மிகச் சிலரே. தூக்கம் வராதவர்கள் சிலர் தூங்குவதற்காக வேதம் வாசிக்கின்றனர். பிசாசுக்கு பயந்து வேதத்தை தலையணை அருகில் வைத்து படுப்பவர்கள் சிலர். ஞாயிறு அன்று மட்டும் தூசி தட்டி பயன்படுத்துவோர் பலர். திருமண ஆராதனையில் மணமக்கள் சிலர் தங்களுக்குள் மாற்றிக்கொள்வதற்கு மட்டுமே வேதாகமத்தை பயன்படுத்துகின்றனர். கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதத்தை வாசித்து தினமும் தியானிக்க வேண்டும். ஒரு பறவைக்கு 2 இறக்கைகள் இருந்தால் மட்டுமே பறக்க முடிவது போல ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஜெபமும் வேத வாசிப்பும் இருந்தால் மட்டுமே உலகத்தை ஜெயித்து உயர பறக்க முடியும். அறுவை சிகிச்சைக்கு நோயாளியை அழைத்து சென்றவுடன் அவரின் உறவினர்கள் வெளியில் காத்துக்கொண்டே இருப்பார்கள். மருத்துவர் வெளியில் வந்து நோயாளி நன்றாக இருக்கிறார் என்று கூறிய பின் உயிரற்று போன உறவினர்களின் உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் உயிர்ப்பிக்கும் வார்த்தைகளாயிருக்கும். அதே போல அனைவரையும் கர்த்தருடைய வசனங்களும் வார்த்தைகளும் உயிர்ப்பிக்கும் வார்த்தைகளாயிருக்கின்றன. அழியாத நித்திய ஜீவனை தருவது நம் வேதாகமம். வேதத்தை நேசிப்போம், வாசிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நாங்கள் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, வேதத்தை அதிகமாய் வாசிக்கக்கூடிய வாஞ்சையை கொடுப்பீராக ராஜா. வேத வசனங்கள் ஒன்றே எங்களுடைய சிறுமையில் எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாக, எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர, அதுல எவ்வளவு வல்லமை உண்டு என்பதை அறிந்து ஆண்டவரே வேதாகமத்தை சுமக்க, அதை வாசிக்க நல்ல கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.